அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி என்ன vlog பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டே இன் மை லைஃப் vlog தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு சமி vlogs. இந்த vlog ஷூட் பண்ணி ஒரு 10 days இருக்கும். ஸோ அப்லோட் பண்ண மறந்துட்டேன். அதுக்காக ரொம்ப சாரி. அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஊரில் கடைசி ஹந்திரிங்கனால அன்றைக்கி சோறும் தால்ச்சாவும் கொடுத்துருந்தாங்க. தால்ச்சா வீட்டில் யாருமே ரொம்ப சாப்பிட மாட்டோம். அப்படிங்கிறதுனால நான் அன்றைக்கி ஃபிஷ் வாங்கியிருந்தேன். எப்போதுமே ஃபிஷ் கட் பண்ணி வாங்கிட்டு வருவாங்க. அன்றைக்கின்னு செம்ம கூட்டமாக இருந்துதான். அதனால் அப்படியே முழுசாக வாங்கிட்டு வந்துட்டாங்க. அன்றைக்கி ஸ்கூல் லீவுங்கிறதுனால எனக்கும் ஓகேவாக தான் இருந்துச்சு. ஸோ க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மீன் கழுவுறதுக்கு முன்னாடியே நான் இந்த மசாலாலாம் ரெடி பண்ணி வச்சுருவேன். ஸோ ஃப்ரை பண்ணுறதுக்கு மசாலா தனியாக ரெடி பண்ணிவிடுவேன். அதே மாதிரி ஆனத்துக்கும் தனியாக மசாலா ரெடி பண்ணி வச்சுருவேன். இந்த மாதிரி பண்ணுறதுனால கவுச்சோட நம்ம வாயில் டேஸ்ட் பண்ணணும் அவசியமே இல்லை. ஸோ முன்னாடியே உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு மசாலா நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஃபிஷ் கழுவுனதுக்கப்புறம் டக்குன்னு மசாலா தடவிக்கலாம். இது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபிஷ்ஷுக்கெல்லாம் மசாலா தடவி நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். ஸோ அப்போ தான் கொஞ்சம் நல்லா மசாலா ஏறும் அப்படிங்கிறதுனால. அப்புறம் சட்டியை எடுத்துகிட்டு மீனானம் செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு சுத்தமாக சமைக்கவே தெரியாது. ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சமையல் கற்றுக்கிட்டேன். கல்யாணம் ஆன புதுசில் சமைக்கணும் அப்படின்னாலே ஒரே அலுப்பாக இருக்கும். இப்போ தாண்டா டிஃபன் செஞ்சோம், அதுக்குள்ளே மணி ஆயிடுச்சு, அடுத்த வேலை இருந்துக்கிட்டே இருக்கே அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனால் இப்போல்லாம் இப்படிங்கிறதுக்குள்ளே சமைச்சு முடிச்சிடுறேன். அதுவே எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. என்னடா இது நானா அப்படிங்கிற மாதிரி. நீங்களும் என்ன மாதிரி தான் ஃபீல் பண்ணியிருக்கீங்க, இப்போ இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் நான் ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மீனானமும் நல்லா சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சு. வாளியை திறந்தோடனே அவ்வளோ மனமாக இருந்தது. பள்ளிவாசல் சோறுனா பள்ளிவாசல் சோறு தான். ஸோ தால்ச்சா அன்றைக்கி சுமாராக தான் இருந்தது. பள்ளிவாசல் தால்ச்சாவில் மேக்ஸிமம் கத்திரிக்காய் தான் நிறையா கிடக்கும். ஸோ அந்த மாங்காய் உருளைக்கிழங்கு கிடைக்கிறது ஏதோ ஒரு பெரிய சாதனை மாதிரி தெரியும். ஸோ அன்றைக்கி எங்களுக்கு உருளைக்கிழங்கு இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக லஞ்சை சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நல்லா சூப்பராக இருந்தது தால்ச்சோருக்கும் மீனானமும். அப்புறம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் மிஷினில் துணி போட்டிருந்தேன். ஸோ அதை காய வச்சு வேலையெல்லாம் முடிச்சாச்சு. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் vlogல உங்களை பார்க்குறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.